தேவி நாராயணீயம் 8ஆம் தசகம் பரம ஞானோபதேசம். வியாச முனிவர் இவ்வளவு கூறியும் சுகரின் மனது விவாகத்திற்கு அதாவது திருமணத்திற்கு தயாராகவில்லை. அதனால் வியாசர் மீண்டும் கூறுகிறார், விவாகம் செய்து கொண்டு கிரகஸ்தாசிரமம் மேற்கொண்டால் அதாவது இல்லற வாழ்வில் ஈடுபட்டால் பந்தம் ஏற்படும் என நீ பயப்படுகிறாய். பந்தத்திற்கு காரணம் விவாகம் இல்லை, நான் எனது என்ற மமதையும் அகந்தையும் தான் ஒருவனை பந்தப்படுத்துகிறது. திருமணம் அதற்கு காரணமில்லை. நான் செய்யும் எல்லா செயல்களுக்கும் காரணம் அந்த லோகமாதாவே. அவள் ஆணைப்படியே நான் செய்கிறேன். நான் கர்த்தா இல்லை, என்னை செய்விப்பவள் அவளே. அதனால் அவளே கர்த்தா ஆகிறாள் என்ற இந்த நினைவுடன் நீ எந்த செயலை செய்தாலும் அகந்தை வராது. எல்லாம் அவள் செயல் என நினைத்து எந்த செயலை செய்தாலும் பந்தம் வராது. இப்படி மனதை நீ ஜெயித்து விட்டால் உன்னால் முடியாதது எதுவும் இல்லை. இப்படி மனதை ஜெயிக்க உபாயம் என்னவென்றால் தேவியை வழிபாடு செய். அவளின் பெருமையை யாராவது கூறினால் அதை கேட்பாய். தேவியை நாம ஜபம் செய். இது போன்ற பக்தி சாதனைகளை விடாமுயற்சியுடன் செய்யும் போது தேவி உன் மனதில் வந்து அமர்ந்து விடுவாள். தேவி மனதில் வந்து விட்டால் அகந்தை மமதை எல்லாம் அங்கு இருக்க முடியுமா? எங்கோ ஓடி போய்விடும். அதனால் நீ கல்யாணம் செய்து கொண்டு தேவியை மனதில் நிறுத்தி ஸ்வதர்மங்களை அனுஷ்டித்து கொண்டு சந்தோஷமாக இரு என்று கூறினார். என்ன தபஸ் செய்தாலும் எந்த தர்மானுஷ்டானம் செய்தாலும் இதை நான் செய்யவில்லை. நான் செய்யும் அனைத்து செயலும் அன்னையை மகிழ்விப்பதற்கே என்ற நினைவுடன் செய்யும் போது மனதிற்கு பலம் கிடைக்கும். எதை செய்தாலும் தேவி சந்தோஷப்படவில்லை என்றால் அதற்கு எந்த பயனும் இல்லை. இது தேவி பாகவதத்தில் மிகவும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் எழுதிய தேவி பாகவதத்தை நீ படி என்றார். வேதவியாச மகரிஷி தான் எழுதிய தேவி பாகவதத்தின் மூல கதை, அதன் அர்த்தம் எல்லாவற்றையும் விரிவாக கூற ஆரம்பிக்கிறார். பிரளய காலத்தில் உலகம் முழுவதும் தண்ணீரில் மூழ்கிவிடுகிறது. ஆனால் விஷ்ணுமூர்த்தி மட்டும் ஓர் அரச இலையில் குழந்தையாக படுத்து கொண்டிருக்கிறார். விஷ்ணு தான் எப்படி ஆளிலையில் குழந்தையாக மாறினார்? என்னை யார் இப்படி மாற்றினார்கள் என்று யோசித்தார். அப்பொழுது ஆகாயசவாணி போல் ஒரு சப்தம் கேட்டது. அந்த அசரீரி நேற்று காணப்பட்ட, இன்று காண்கின்ற, நாளை காணப்போகும் அனைத்து பொருட்களும் நானே சத்தியம் என்று சொன்னது. மண் குடமாக மாறுகிறது, உடைந்தால் மீண்டும் மண் துண்டுகள் ஆகிறது. இதில் மண் மட்டுமே ஸ்திரமானது. இதுபோல பொன்னை உருக்கி பல நகைகள் செய்தாலும் அவைகளை உருக்கினால் மீண்டும் பொன்னாகிறது. பொருள் பலவாக உருவாகினாலும் ஆதாரமான பொருள் ஒன்றுதான். இதை போன்ற பலவிதமாக தோன்றினாலும் நானே சத்தியம், காணும் பொருட்கள் எல்லாம் நானே, இதுவே உண்மை என்றது. இந்த சத்திய வார்த்தைகள் யாரால் சொல்லப்பட்டது? இதை கூறியது யார்? ஆணா அல்லது பெண்ணா என்று அவர் ஆலோசிக்கும் பொழுது இந்த சத்தியமான வார்த்தைகள் முகுந்தனின் உள்ளத்தில் ஆழமாக பதிய ஆச்சரியமாக கண்களை அகல விரித்து புன்சிரிப்புடன் பார்க்கும்போது சிரித்த முகத்துடன் குழந்தையை தாவி அணைக்க வரும் தாயை போன்று அன்னை முகுந்தனுக்கு சிரித்த முகத்துடன் காட்சி தந்தருள்கிறாள். மகாவிஷ்ணுவும் அன்னையை பார்க்கிறார். அவர் பார்த்த தேவியின் ஸ்வரூபம் எப்படி இருந்தது? 4 கரங்களிலும் சங்கம், சக்கரம், கதாயுதம், தாமரையுடன் திவ்யமான ஆபரணங்களும் அணிகலன்களும் அணிந்து கொண்டு அநேக சக்திகளால் சூழப்பட்டு திவ்யமான நல் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு மிகுந்த ஒளியுடன் பிரகாசமாக தண்ணீரின் மேல் தேவி நின்று கொண்டு புன்னகை செய்கிறாள். இதை பார்த்த விஷ்ணுமூர்த்தி மிகுந்த ஆனந்தம் அடைகிறார். பால முகுந்தன் முன் காட்சி தந்த அன்னை சாத்விகி, அதாவது சாத்வீக சக்தி உடையவள். அவளே மகாலட்சுமி. அவளின் புத்தி, மனம், வாக்கு, செயல் எல்லாமே நன்மையை மட்டுமே தரக்கூடியது. அதாவது நல்லதையே நினைப்பாள், நல்லதையே கூறுவாள், நல்லதையே செய்வாள். ஆனால் பராசக்திற்கு இந்த குணங்கள் கிடையாது. அவள் குணாதீதை, எல்லா குணங்களுக்கும் மேற்பட்டவள். பராசக்தி இப்படி இருப்பாள், இந்த குணம் உடையவள் என்று எதையும் உதாரணமாக காட்டவோ கூறவோ முடியாது. பாலமுகுந்தன் முன் தோன்றிய மகாலட்சுமி பேசத் தொடங்குகிறாள்.
நான் மட்டுமே சத்தியம் என்று அசரீரியாக சொன்னவள் எல்லா குணங்களுக்கும் மேற்பட்டவளாக நிர்குண பராசக்தி. தேவி என்பது ஒன்றுதான், இரண்டல்ல. எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த நிர்குணமான பராசக்தி தேவி ஒருவளே ஆவாள். வேதங்களும் வேதாந்தங்களும் எதை சொல்கின்றதோ அவள் இவளேதான். இந்த தத்துவத்தை மறக்காதே, மனதில் நிறுத்திக்கொள் என்றாள். தேவி பேசும் சப்தத்தை கேட்க முடியுமா என்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். பால முகுந்தனிடம் தேவி பேசும் சப்தத்தை நீ கேட்டாயல்லவா? நீ கேட்டும் இருக்கலாம், அல்லது உன் மனசக்தியால் அதை உணர்ந்தும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது கனவல்ல, உண்மைதான் என்று கூறினார் வியாச முனிவர். மகாலட்சுமி கூறுகிறாள், சத்தியம் என்பது ஒன்றுதான். அது பலதாக தோன்றினால் அது உண்மை இல்லை. சத்தியம் ஒன்றுதான் என்று உணர்வதே பரம ஞானம். தேவிக்கு உம்மிடம் விசேஷமான பிரியம் இருந்தபடியால் இந்த பாகவத ரகசியத்தை தானே நேரில் வந்து உமக்கு உபதேசித்தாள். இதைவிட சிறந்த சாஸ்திரங்கள் உலகிலும் இல்லை. இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் பிரளயம் முடிந்து சிருஷ்டி ஆரம்பிக்கும் காலத்தில் தேவி சகுனை வடிவமாக தோன்றுவாள். நான் அவளின் சகுனை ரூபமானவள். உமது நாபி கமலத்தில் பிரம்மன் உதிக்கப் போகிறார். அவள் ஒப்பில்லாத தவம் செய்து ராஜச சக்தியுடன் உலகை படைப்பாள். அவர் படைத்த உலகை காக்கும் காவல் கடவுள் தாமே ஆவீர் என்று கூறினாள். இந்த பிரளய காலத்தில் நான் மது கைடபர்கள் தோன்றி மகாவிஷ்ணுவால் கொல்லப்படுகிறார்கள். இது முன்பே 4வது அத்தியாயத்தில் விரிவாக கூறப்பட்டிருந்தது. பிரம்மனின் புருவத்தின் நடுவிலிருந்து ருத்ரமூர்த்தி தோன்றி தாமச சக்தி உடையவராக எல்லாவற்றையும் அளிக்கும் சம்ஹார கர்த்தா ஆவார். சாத்விக சக்தி உடைய நான் உம்முடைய ஹிருதயத்தில் வசிப்பேன் என்று கூறி மறைந்து விடுகிறாள் லக்ஷ்மி தேவி. வியாச முனிவர் மேலும் கூறுகிறார், நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதே என் ஆசை. திருமணம் செய்து கொள்வதால் பந்தம் ஏற்படாது. பந்தத்திற்கு காரணம் மனதுதான். இந்த மனதை நீ ஜெயிக்க வேண்டும். அதனால் நீ அந்த தேவியை தியானம் செய் என்று சுகருக்கு கூறினார். விஷ்ணுமூர்த்தி நான் மாத்திரம் சத்தியம் என்று தேவி சொன்ன இந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டிருந்தார். பிரம்மதேவர் விஷ்ணுவிடம், நீங்கள் என்ன ஜபம் செய்கின்றீர்கள்? உம்மை விட மேலான கடவுள் இருக்கின்றாரா என்று கேட்க விஷ்ணு கூறுகிறார், உமக்கும் எமக்கும் இருக்கும் சக்தியை நினைத்து பாருங்கள். அதற்கு காரணம் அந்த சிவசக்தி ரூபிணியே. அவள் ஆதி அந்தம் இல்லாதவள், அனைத்திற்கும் ஆதாரமானவள். அசையும் அசையாத அனைத்தும் அவளால் தான் படைக்கப்படுகிறது. அவள் கருணையால் மட்டுமே மனித ஜென்மம் எடுத்தவன் முக்தி அடைய முடியும். இந்த பிரபஞ்சம் தோன்ற காரணம் அவளே. அவளே அந்த மேலான தெய்வம். அந்த அன்னை பாகவத சாரமான அர்த்த ஸ்லோகத்தை எனக்கு உபதேசித்தாள். அந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் துவாபர யுகத்தில் பாகவதமாக போகிறது என்றார். உடனே பிரம்மன் அந்த மந்திரத்தை விஷ்ணுவிடமிருந்து உபதேசம் பெற்றார். பிரம்மதேவரிடமிருந்து நாரதரும், நாரதரிடமிருந்து நானும் உபதேசம் பெற்றேன். அதை நான் தேவி பாகவதமாக எழுதினேன். அதை நீ என்னிடம் உபதேசம் பெற்று படிப்பாயாக என்றார் வியாசர். இந்த தேவி பாகவதத்தை நீ ஸ்ரத்தையுடன் படித்தால் நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அன்னையே காரணம். அவள் ஆட்டி வைக்கும்படி ஆடும் பொம்மலாட்ட பொம்மை நாம் சூத்திரதாரி அவளே என்பது நமக்கு நன்கு புரியும். அதனால் நீ தேவியை மனதில் நிறுத்தி கொண்டு கிரகஸ்தாசிரமம் என்ற அதாவது இல்லற வாழ்வை மேற்கொண்டால் பந்தப்பட மாட்டாய். இது நிச்சயம். இதற்கு உதாரணம் விதேக நாட்டு மிதிலை ஜனக மகாராஜா ஆவார். அவர் ராஜா இல்லறத்தில் உள்ள கிரகஸ்தன் ஆவார். ராஜ்ய பரிபாலனம் செய்பவர். ஆனாலும் எந்த பந்தமும் இல்லாத ஜீவன் முக்தன், பிரம்ம ஞானமுடைய ராஜரிஷி, சாந்த குணமுடைய யோகி. அவர் உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பார் என்று சொன்னார். கிரகஸ்தன் ராஜா ஆனாலும் ஜீவன் முக்தன் என்று சொல்கிறாரே, இது எப்படி முடியும் என்று சுகருக்கு சந்தேகம் வருகிறது. ஜனக மகாராஜாவை நேரில் சந்தித்து உன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள் என்று வியாசர் கூறுகிறார்.
தந்தையின் ஆசீர்வாதத்துடன் சுகர் மிதிலை புறப்படுகிறார். அந்நாட்டு நுழைவாயிலில் நிற்கும் காவலாளி சுகரை தடுக்கிறான். எங்களின் கேள்விக்கு பதில் சொன்னால் மட்டுமே நகரின் உள்ளே செல்ல அனுமதி கிடைக்கும் என்று சொல்கிறான். காவலாளியின் அனைத்து வினாவிற்கும் தகுந்த பதிலை சுகர் சொன்ன பின் அவரை அரண்மனைக்கு அழைத்து செல்கின்றனர். சுகருக்கு உபச்சாரங்கள் செய்து முடித்த பின் அவர் ஜனக மகாராஜாவிடம் பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் இவைகளுக்கான தர்மங்களை சொல்ல வேண்டும். கிரகஸ்தாசிரமம் பந்தப்படுத்தாது, மனதுதான் காரணம் என்று தந்தை கூறுகிறார். அதனால் என் சந்தேகத்தை தாங்கள் நிவர்த்திக்க வேண்டும் என்று கூறுகிறார். வியாசர் கூறிய அதே விளக்கங்களை ஜனகரும் கூறுகிறார். பந்தம் வேண்டாம் என்று தபஸ் செய்ய காட்டிற்கு சென்றாலும் ஒரு மானையோ முயலையோ பார்த்து ஆசைப்பட்டால் அதுவும் பந்தத்தை ஏற்படுத்தும். எதன் மேல் ஆசை வைத்தாலும் அது பந்தமே. மனதை எடுத்து வைத்துவிட்டு எங்காவது போக முடியுமா? வீடானாலும் காடானாலும் மனதுதான் காரணம். அதனால் கிரகஸ்தாசிரமத்தால் பந்தம் வராது என்று சொல்ல சுகரும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவடைந்து தந்தையிடம் மீண்டும் சென்று திருமணத்திற்கு சம்மதம் தருகிறார். பித்ரு தேவதைகளின் புத்திரியான பீவரி என்னும் கன்னிகையை திருமணம் செய்து கொள்கிறார். கிருஷ்ணன், கௌரபிரமன், புரிதன், தேவஸ்ருதன் என்ற 4 மகன்களும் கீர்த்தி என்ற ஒரு பெண்ணும் பிறக்கின்றனர். கிரகஸ்தாசிரம தர்மப்படி வாழ்ந்து வருகிறார். மகன்களுக்கு செய்ய வேண்டிய உபநயனம் போன்றவைகளையும் செய்வித்து உரிய வயதில் மகளை அனுகன் என்னும் மகானுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். அவர்களுக்கு பிரம்மதத்தன் என்னும் மகனும் பிறக்கிறார். தன் பிதாவின் விருப்பப்படி கிரகஸ்தாசிரம கடமைகளை சரிவர முடித்துவிட்டு கைலாய மலைக்கு சென்று தியானம் செய்து சித்தியும் அடைந்து மலையினின்றும் எழும் உதயசூரியனைப் போல கைலாய மலையிலிருந்து மேலே எழும்பினார் சுகர். அப்பொழுது கைலாய மலையில் 2 சிகரம் இருப்பது போல் தோன்றியது. இவர் எழுந்த வேகத்தில் கைலாய மலையும் சிறிது அசைந்தது. அதன் பிறகு சுகர் ஆகாச சஞ்சாரியாய் ரிஷிகளால் துதிக்கப்பட்டு வந்தார். மகனை பிரிந்த வியாசர் துயரம் தாங்காமல் கைலாயமலை வந்து மகனே மகனே என்று கதறி அழுதபோது அன்னை பார்வதி மற்றும் பரமேஸ்வரன் அவருக்கு காட்சி தந்து, உன் மகன் யாரும் அடைய முடியாத ஆகாச சஞ்சார பதவி அடைந்திருக்கிறான். அவனால் உங்கள் புகழ் எங்கும் பரவி உள்ளது என்று ஆறுதல் கூறினர். அப்படியும் வியாச முனிவர் ஆறுதல் அடையாததால் வியாசரின் அருகில் சுகர் சாயா ரூபமாக தோன்றும்படி அனுக்கிரகம் செய்து மறைந்தனர். இந்த ஸ்லோகத்தில் தேவி நாராயணத்தின் ஆசிரியர் தன் கருத்தை கூறுகிறார். நாம் எப்போதும் நல்ல செயல்களையே செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அதை செய்ய ஆரம்பிக்கவும் வேண்டும். அப்படி நல்ல செயல்களை செய்ய தொடங்கும் போது அதை செய்ய முடியாமல் மனத்தின் கவனம் வேறு திசையில் மாறும்போது அந்த மனதிற்கு விசித்த மனம் என்னும் பெயர். இதை செய்தால் இப்படி ஆகுமோ, அதை செய்தால் அப்படி ஆகுமோ, இதை செய்தால் இப்படி ஆகுமோ என்று சந்தேகத்துடன் குழம்பும் உறுதியில்லாத தீர்மானிக்க முடியாத மனம், சங்காகுல மனம், செய்யக்கூடியது எது செய்யக்கூடாதது எது என்று புரியாமல் இதை செய்யலாமா அதை செய்ய வேண்டாமா என்று கலக்கம், அதீத மனதிற்கு காத்தவ்ய மூடதா என்று இல்லாத மனம் வேண்டும், காத்தவ்ய மூடதா என்று பெயர். இதே போன்று குழப்பங்களும் சந்தேகமும் இல்லாத மனம் வேண்டும் என்றால் அதற்கும் தேவியின் அனுக்கிரகம் வேண்டும் என்று கூறுகிறார். 8ஆம் தசகம் நிறைவடைந்தது.